குட் ஈவினிங். இன்றைக்கி எஸ்பி டாக்ஸில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது கான்ஃபிடென்ஸ், ராதர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்கிறோம் எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, விளையாடும் போதோ இல்லாட்டி யாரு கூட பேச போகும்போதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் அப்போல்லாம் வரும். பட் ஹவு டு டெவலப் திஸ் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின், அது ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். என்ன லாஜிக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளே நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருசாக ஒன்றும் வீடியோஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்டோ ஹார்லிக்ஸோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் டூ இட் பை யோர் செல்ஃப். கான்ஃபிடென்ஸ் இப்போ ஒருத்தர் மேலே வரணும் அப்படின்னா நாம் என்ன நினைப்போம், எப்போ வரும் கான்ஃபிடென்ஸ்? வென் ஐ ட்ரஸ்ட் தட் பர்சன். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் வராரு, ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, இதை பண்ணுறேன், அதை செய்கிறேன், இதை கொடுப்பேன், அதை பண்ணுவேன்னு நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம். அவர் கொடுத்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி அவர் டெலிவர் பண்ணுறாரு. ஸோ we started trust in that person. After we start to trust in that person, then confidence அவர் மேலே நமக்கு டெவலப் ஆகுது. அதே தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கும். முதல்ல நம்ம மூளை நம்மளை ட்ரஸ்ட் பண்ணணும். we should live with our words. இப்போ நான் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக போகிறேன், நான் ஃபிட்னஸ் கோல் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு மூளைக்கிட்ட சொல்லுவோம். விச் இஸ் உள்ளார மனசுக்குள்ளாரே சொல்லிப்போம். சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நாளைக்கு காலைல நான் 6 மணிக்கு எழுந்துக்க போகிறேன் அப்படின்னு. அப்போது எழுந்துக்கிறோமா? இல்லை, ஸ்னூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி நான் இன்றைக்கி போய் என் பாஸ்கிட்ட என் எலிவேஷன் பற்றி பேச போகிறேன், ஏதாவது ஒன்று பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி மூளைக்கிட்ட சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அங்கே போய் என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது மீட்டிங் வரும், இல்லை இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு அப்படின்னு தள்ளி வச்சுருவோம், ப்ரொகாஸ்டேட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் மூளை ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளேயே அதே டிசைட் பண்ணிடும், இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிடும். தென் ட்ரஸ்ட் இல்லைன்னா கான்ஃபிடன்ஸ் வருமா? வராது. அதே மாதிரி தான் உங்கள் மேலே உங்கள் மூளைக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வராது. ஸோ நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயம் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், நாளைக்கு எனக்கு டோர்னமெண்ட் இருக்குது, நான் இன்றைக்கி ஒரு 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ரொட்டீன், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, இட் இஸ் அ பிக் ப்ராசஸ். ஸோ ரொட்டீனாக டெய்லி பேசிஸில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது யுவர் பிரெயின் ஸ்டார்ட்ஸ் டு ட்ரஸ்ட் இன் யூ. நம்மளால் சொன்னால் செய்வாண்டா அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணும். அப்படி ட்ரஸ்ட் பண்ணும்போது செய்யலாம் பாண்டியா அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அவ்வளோதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, எல்லாருக்கிட்டையுமே கான்ஃபிடென்ஸ் இருக்குது, யாருமே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நைட்டு படுத்து தூங்குகிறோம், கரெக்ட்? எந்த தைரியத்தில் படுத்து தூங்குகிறோம்? கான்ஃபிடென்ட்டாக நாளைக்கு காலையில் எழுந்துப்போம், வேலைக்கு போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, எங்கேயாவது போகிறதுக்கு, எல்லாத்துக்குமே எழுந்துப்போம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் தானே எழுந்துக்கிறோம். அதுதான். ஸோ கான்ஃபிடென்ஸ் இஸ் தேர். ஹவு டு பில்ட் இட்? வெரி சிம்பிள். ட்ரஸ்ட் இன் யூ. மேக் யுவர் பிரெயின் டு ட்ரஸ்ட் இன் யூ. சின்ன சின்ன விஷயம் சொல்லுங்கள், அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் பண்ணுங்கள். த பிரெயின் வில் ஸ்டார்ட் டு ஹாவ் பிக் ட்ரஸ்ட் இன் யூ. ஸோ உங்கள் மேலே உங்கள் ட்ரஸ்ட் வர 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 உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். யாரும் எந்த வீடியோவும் போட்டு பூஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு ஹீலிங் கார்டன் SP Talks. We'll catch you soon in some other video. Hope you guys like it. All the best. Confidence boss, confidence.